நல்லா தூங்குமா, நல்லா தூங்கிட்டு உங்களுக்கு எல்லாமே பெருசாகி போச்சு. டீ கடையில் உட்காந்துக்கிற பசங்க கிட்ட சொல்றான், இட்லி போய் நல்லா வேலை செய்வான். என்ன வேலை செய்வான் நல்லா? நீ நிஜமாவே அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா? அவங்க வீட்டுக்கார அச்சு சத்தம் நான் தான் நடந்து போச்சு. வீட்டுக்காரர் அடிக்கிறாங்கன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டி இல்ல பேதியில போவான், அது என் பொண்டாட்டில. வீட்டுக்காரர் அடிக்கிறாங்கன்னா அவங்க புருஷன் பொண்டாட்டி, அது நீ ஏன் உள்ள நுழையற? ஊரார் பொண்டாட்டியை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. எனக்கு இந்த அளவுக்கு யாரும் பாசமா பார்த்தல மேடம், அப்படியே பார்த்தது மேடம். உங்க அம்மா கொடுத்த பாசத்தை விட இந்த பாசம் தான் உங்களுக்கு ஜாஸ்தியா தெரியறதா? அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். எந்த அளவுக்கு மேல பாசத்தை போட்டணும்னா இந்த உறவே ஒரு தப்பான உறவுமா, அதுல எல்லாமே தப்பாதான் இருக்கும். அப்படியாமா? ரொம்ப நன்றிமா. அவன் பேசினது மட்டும் தப்பு இல்ல, அவன் பொய் சொன்னது மட்டும் தப்பு இல்ல, எல்லாமே தப்புமா. அப்படிதான் மேடம், மொத்தமா தப்புமா. உங்க எண்ணம் ராங், உங்க திட்டம் ராங், உங்க ஆசை பேராசை ராங், யூ ஆர் டோட்டலி ராங். நீங்க பண்ணறது எவ்வளவு பெரிய ஒரு தவறுன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியறதா? அம்மா ஸ்தானத்துல இருக்கிறவங்கள நீ தப்பா பாத்திருக்க. டேய் இப்படிலாம் பண்ணன்னு வச்சுக்கடா, நாசமா போயிருவடா, அழிஞ்சு போயிருவ. இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். உன் ஃப்ரெண்டு ஜெயில இருந்து வெளியே வந்தா என்ன பண்ணுவான் தெரியுமா உனக்கு? யோசிச்சு பாத்தியா? வெட்டுறதுக்குள்ள ரெடியா இருக்கிறாங்க மேடம். எங்கடா அவன்? இந்த ஏரியால தான் இங்க இருக்கான். அவன் மட்டும் என் கல்ல மாட்ட, வெட்டாம விட மாட்டேன். அம்மாவே தங்கச்சி ஒரே டைம்ல ஏமாத்திருக்க நீ. ரெண்டு பேரையா? அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டேய் உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏதோ தெய்வீக காதல் மாதிரி நடிச்சிட்டு இருக்கேங்க. பண்ணினது கேவலமான விஷயம். எவ்வளவு பெரிய கேவலம் வந்தாலும் சரி, ஒரு செருப்ப வாயில கம்ப கொடுத்துக்கிட்டு இன்னொரு செருப்ப சாணியில முக்கி எடுத்து உச்சாந்தல நச்சு நச்சுன்னு அடிச்சாலும் சரி, கடைசி வரைக்குமே நாம வாழ்ந்து காட்டணும். இதுதான் நம்ம லட்சியம். இவங்க என்ன பொய்ய சொன்னது தப்பு சொல்றாங்க, நீ என்னமோ நீ இல்லாம என்னால வாழ முடியாது சொல்றாங்க. இந்த நாங்கெல்லாம் இழிச்சு வாங்களா? அந்த குடுமையே வாயால எப்படி சொல்லுவேன்? 5 வருஷம் கழிச்சு கேட்டா இந்த மாதிரி யாருன்னு இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது, மறந்துடுவேன். அவ்வளவுதான். இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்ததே எனக்கு தெரியாது சொல்லுவேன். நீ மறக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேன். புஷ்பராஜ் அடிச்சிடுவேன் நான். என்னம்மா இப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க? பொம்பளை பிள்ளைங்களுக்கு கூட தைரியம் இருக்கும், ஆம்பளை பிள்ளை எப்படி அழறான் பாருங்க. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்ல சார். நீங்க அழுவுறீங்க. இல்ல சார். இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. சாரி டேய், அழுவுடா எரும மாடு, அழுவுடா. நல்ல வேளை அழுவ ஆரம்பிச்சான். எபிசோட் 8. அங்க பாக்காதே நான் சொன்னேன் உங்ககிட்ட. அப்படி என்ன சிரிக்கிறீங்க? வேற என்ன மேடம் பண்ண சொல்றீங்க? சிரிக்க வச்சுட்டான் மொத்தமா. சிரிச்சுதான் ஆகணும். சிரிங்க சிரிங்கயா சிரிங்கயா. திருப்பி திருப்பி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு வேணாம் மேடம். என்ன வேணாம் மேடம்? அவனே தேவையில்ல மேடம். அவன் இதுக்கு மேல் பட்டி கூட வந்தா கூட நான் போக மாட்டேன். இந்த மூஞ்சிக்கே உங்க மூஞ்சி பிடிக்கலையே, இனிமே உங்களை எவ கட்டிக்கிற போறா அத நினைச்சே சிரிச்சேன். அந்த பையனுக்கு நல்ல புத்தி சொல்லி நீ சொன்னா கேட்பான். இந்த பாரு, நீ கூட தைரியமா இருக்க, அவனுக்கு தைரியம் இல்ல. நீ சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். உனக்கு அழகு இருக்கு, அறிவு இருக்கு, ரெண்டுக்கும் மேல வயசு இருக்கு. நீ வீணா மனச போட்டு குழம்பிக்காத அறிவு. அந்த பையன் அனுப்பு. புஷ்பா புஷ்பா. டேய் இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருந்தால கூப்பிடுறாங்கல்ல பாரு. நக்கல்யா அவனுக்கு. உங்க அம்மா அப்பா கூட போ, அவங்க நல்லதுதான் செய்ய போறாங்க. நான் எங்க வீட்டுக்கு கூடிய போறேன். நான் எங்க பசங்க நல்ல நான் போல மசால் வடையா ஆளு கொஞ்சம் பிச்சு கொடுக்கறதுக்கு இருந்த ஒரு மனுஷன் தான் நான் உங்களுக்கு என்னைக்கு எடுத்து போட்டுறேன். உங்க மனசத்தோட சொல்லுங்க, உங்க மனசுக்குள்ள நான் இல்ல. நான் எங்க வீட்டுல போய் சேர்ந்துருவேன். சரி நீ போ. நான் சேர்ந்துட்டேன், என்னுடைய லைஃப நான் பாத்துப்பேன். வெரி குட் வெரி குட். நீ உன் லைஃப பாரு. இந்த ஊர் உலக என்ன சொல்ல தெரியுமா? நம்மள கேவலமா பேச அறிவு. பெரிய பிள்ளைங்க அவரை கூட்டிட்டு கிளம்புங்க. ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. யார்கிட்ட பேசுங்க? ஒரு 5 நிமிஷம் பேசு. சரி பேசு. தனியா பேசுங்க. சரி தலையில எழுத்து. பாஸ் அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம் பாஸ். போய் பேசாம நீ என்கிட்ட ஆரம்பத்துல என்ன கேக்குறப்ப உன்னை என் பொண்ணு விரும்புறேன்னு சொல்லி கட்டி வச்சிருப்பேன். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுமை சேர்த்து ஓட்டிட்டு போயிடாம இருக்குதா? பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். எவ்வளவு பேர் பாப்பாங்க. என் பொண்ணுக்கும் அசிங்கம், எனக்கும் அசிங்கம்.
ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி சரி. என்கிட்ட ஒரு பேச்சு என் பொண்ணுகிட்ட ஒரு பேச்சு பேசணுங்க. இப்ப நாளைக்கு எனக்குமே எங்கன்னா வச்சிருந்தாலும் அப்படிதான் பேசுவீங்க. உண்மை டீச்சர், உண்மை. இதுக்கு வேற வழியிலே இல்லைன்றீங்களா? எனக்கு வேணாம், யாருமே வேணாம் புஷ்பா. உன் முடிவை நீ பாத்துக்கோ, என் முடிவை நான் பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். நாமங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. இந்த நிமிஷத்துல இருந்து நான் வேற, நீங்க வேற. பாருங்க, ஒரு விஷயம் நான் சொல்றேன். அவ மனசுக்குள்ள நிறைய துக்கம் இருக்கு. துக்கம் இருக்கலாம் மேடம், அதனால இருக்கேன். அது உங்க அவர் கூட வாழ மாட்டோம் மேடம். ஏன் என்னம்மா வருத்தம் உங்களுக்கு இவர் மேல? 22 வருஷமாவே வருத்தம் தான் மேடம். என்னம்மா? என்ன ரைமிங்கா பேசுற? என்ன சொல்லுங்க, எந்த பிரச்சனையும் என்ன சொல்றீங்க? எந்த பிரச்சனை உங்களுக்கு? என்ன பிரச்சனை? ஏன் வருத்தம் சொல்லுங்க. எல்லாத்துலயுமே பிரச்சனை என்ன மேடம். பிரச்சனை? சாப்பிடுறது என்ன பிரச்சனை? எனக்கு 1000 பிரச்சனை இருக்கும்டா. அதெல்லாம் அவட சொல்லிட்டு இருக்க முடியுமா? என்ன பத்தி பிரச்சனை? சந்தேகப்பட்டாரு, அது ஒரு விஷயம் சொன்னீங்க. அப்புறம் வேற என்ன? சாப்பிடுறதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு? நம்மளுக்கு எது பிடிக்காதோ அதை சாப்பிடுவாரு. எது சாப்பிடு சாப்பிடு. வேணாம். என்ன வேணாம்? ஈரல் வேணாம். ஈரல் எனக்கு பிடிக்காது. என்ன பிடிக்காது? நைட்ல வேலை செஞ்சு வர மேடம், வாங்கிட்டு வருவேன். பரோட்டா கறி எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். எனக்கு வேணாம், எனக்கு பிடிச்ச பொருள் தான். சரி, உங்களுக்கு பிடிச்ச பொருள் எதுதான் சொல்லு, நான் வாங்கிட்டு வரலாம் சொல்ல. இதெல்லாம் நான் ஆசை விட்டு தரேன்ல, சாப்பிடு. இல்ல வேணாம். சாப்பிடுறா சாப்பிடுறா. ஆசைப்பட்டு என் புள்ளிங்க அதுங்க தலையெடுத்து என் தையில கொஞ்சம் பூ வச்சுதுன்னா வந்த உடனே அம்மா பூ வச்சுனுக்குது, அம்மா நல்லா ஜாலியா இருக்குது போல இருக்குது. கனெக்ஷன் கொடுத்திருக்கேன், இனிமே லவ் வரும். போடா. காட்டுற வேலை, கம்பெனி வேலைக்கு போயிருந்தேன் 3 வருஷம். கஸ்டமர் அட்டென்ட் பண்ற வேலை, ஓனரை வச்சுனுக்குறேன்னாரு. உனக்கு அவனுக்கு கள்ள தொடர்பு. நீ ஒரு கல்வனின் காதலி. சரி, ராஜி, அவர் சந்தேகப்பட்டாருங்கிறதுக்காக அதனால நீ தப்பு பண்ணுவியா? ஆமா பண்ண மேடம். நானும் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கேன்டா. இப்படிப்பட்ட ஒரு குணவதிய, குடும்ப குத்துவிளக்க, மாசற்ற மாணிக்கத்தை, ஒரு கற்பு கரசியை கண்ணால இது வரைக்கும் பார்த்ததுலடா. இங்கதான் பாக்குறேன். ஒண்ணு ஆனது ஆகி போச்சு மேடம். தப்பு இல்ல மேடம், நடந்து போச்சு. அப்படியெல்லாம் கூத்து அடிக்க முடியாது. கூத்தடிக்க அப்படியெல்லாம் நீ அடிச்சது கூத்து. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். சண்டை போட்டுன்னு போய் சரி வேணாம் சண்டை வருதுன்னு சொல்லிட்டு அடி வாங்க முடியலன்னு சொல்லிட்டு போய் ஒரு வீட்டுல படுத்துருந்தா அந்த நைட் அந்த வீட்டுல இருக்கிற ஆம்பளை அங்கிட்ட படுப்பாங்கன்றாரு. கர்மம் ஊராடாது. இவன் முண்டாட்டி அவன் வச்சிருக்கேன்றியா, அவன் முண்டாட்டி இவன் வச்சிருக்கேன்றியா. தவறு. ஆனா என்னுடைய லைஃப்னு பார்க்க போனாக்கா என்னால ஏத்துன்னு வாழ முடியாது. இனி எனக்கு தேவையில்லை. மச்சான், அவ ஏன் உன்னை வேணான்னு சொல்றான்னு உனக்கு தெரியுதா? அதுதான் புரிய மாட்டேங்குதுடா. ஏன்னா நீ அவளுக்கு வேணாண்டா. ஒருத்தவங்க கூட சேர்த்து வச்சு பேசாதன்னு சொல்லும் போதெல்லாம் கம்முன்னு இல்ல. இன்னைக்கு நான் சீர் கேட்டு போய் ஒருத்தங்க கூட வாடினவன்ற முத்திரையோட நான் போய் அந்த ஆள் கூட வாழணுமா மேடம்? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? படுத்து தூங்கி நிற்ப வந்து கேக்குறது நல்லா தூங்கு, நல்லா தூங்குமா, நல்லா தூங்கி உனக்கு எல்லாமே பெருசாகி போச்சு. உன்னை தூக்குதா? செத்தப்பையில மூஞ்சி மோரையும். என் தம்பி வீட்டுல போய் இருந்தேன், ரெட் ஹில்ஸ்ல இந்திரா நகர்ன்ற இடத்துல அடிச்சுட்டு டீ கடையில உட்காந்துக்கிற பசங்க கிட்ட சொல்றான், இட்னு போய் நல்லா வேலை செய்வான். என்ன வேலை செய்வான்? நல்லா போவான். தூக்குனாச்சுன்னா சொல்லல, நல்ல நொங்கு சீவுற அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படியே சொர சீ விட்டுறேன். நான் தப்பானுல உங்க அப்பா அவரும் தப்புதான் செஞ்சா, நீ பண்ண தப்பு தானே. நான் இப்ப பண்ண தப்புதான். அது எங்களுக்கு சின்ன வயசுல இருக்கிறப்ப எங்களை விட்டு போயிருக்கோம். செஞ்சிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். அதுதான் நான் பண்ண தவறு, பெரிய தவறு.